ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரசமலாய் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1.5 லிட்டர் பால் எடுத்து தண்ணி ஊற்றாமல் சிம்மில் வச்சுக்கோங்க. அதை நல்லா திக்காக காய்ச்சிட்டே இருக்கும்போது வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை டைல்யூட் பண்ணி எடுத்து அந்த பால் காஞ்சிட்ருக்கிறதுல சேர்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி திரிஞ்சு வர பாலை எடுத்து அது ஃபுல்லாக திரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி தனியாக அந்த பன்னீர் மாதிரி தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிளாத் எடுத்து அதில் போட்டு தண்ணிலாம் இல்லாமல் ட்ரை பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் இல்லாமல் சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்சரை இந்த கையை வச்சு நல்லா அழுத்தி 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 சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த உதிரியாக இருக்கிறது போய் நல்லா மாவு கன்சிஸ்டன்சியில் வந்துடணும். நல்லா வலுவலுன்னு மாவு மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை அந்த ஈர துணியே போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றி இன்னொரு கடாயில் சுகர் போடணும். அதாவது 3/4 லிட்டர் தண்ணிக்கு 3/4 கிலோ சுகர் போட்டு சுகர் சிரப் எடுக்கணும். பாகாக மாறிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சுகர் சிரப் வரணும். அப்போது இதை நம்ம நல்லா தேய்ச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து இப்படி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி தட்டி ரசமலாயை அதில் போடணும். அந்த சுகர் சிரப்பில் போட்டு 15 மினிட்ஸ் பாயில் பண்ண விடணும். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பேனில் 1/2 லிட்டர் பாலை ஊற்றி தண்ணி விடாமல் காய்ச்சி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சாஃப்ரான் போட்டு குங்குமப்பூ போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சுகர் சிரப்பில் இருக்குது இல்லைங்களா, இது நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் இருக்க ரசமலாயை எடுத்து இந்த கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா அதில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உடையாமல் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு இதோடு சேர்த்து அதையும் நல்லா உடையாமல் மிக்ஸ் பண்ணி அந்த பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் பாதாமியும் பிஸ்தாவையும் நல்லா துருவி தூள் தூளாக்கி போட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சு ஒரு 1 hour கழித்து சில்லுன்னு சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசமலாய் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.